ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சதீஷேகர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து ரீசெண்டா செங்கல்பட்டுக்கு டிராவல் பண்ணியிருந்தாங்க. டிராவல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டால்கேட்ல வந்துட்டு 90 rupees சார்ஜ் பண்ணாங்க. என்னடா எப்பவுமே ஜென்ரலா 45 rupees அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, திடீர்னு 90 rupees சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபாஸ்ட் டேக் இல்ல அப்படின்னா நீங்க வந்து டபுளா பே பண்ணணுமா. இப்ப இன்கேஸ் 45 rupeesக்கு 90 rupees பே பண்ணணுமா, 100 rupees இருந்ததுன்னா நீங்க வந்து 200 rupees பே பண்ணணுமா. இந்த மாதிரி ஓவர் டைமா கொள்ள அடிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்மளும் வந்து என்ன பண்றது, இந்த மாதிரி வந்து இதையும் நம்ம சிங்கிள் பர்சனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால நானும் ஃபாஸ்டேக் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். ஸோ அந்த ஃபாஸ்டேக்ல வந்து என்ன பண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபாஸ்டேக் ஒட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பிளஸ் நம்ம லாங் டிராவல் போறோம் அப்படின்னா நம்ம கார்ல என்னெல்லாம் கேரி பண்ணணும், ஸோ என்ன விஷயங்கள்லாம் வந்து பக்காவா நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் சதீஷேகர், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க நம்ம அப்ளை பண்ணி வாங்கின ஃபாஸ்டேக். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்டேக். ஸோ நம்ம டோல்கேட்லாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா இதை நீங்க கார்ல ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ஈஸியாவே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்ட பிறகு நீங்க ஆட்டோமேட்டிக்கா மொபைல் ரீசார்ஜ் பண்ற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காவே டிடெக்ட் ஆயிடும். நீங்க வந்து டபுளா பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டேக் வந்து கூல் அண்ட் ட்ரை பிளேஸ்ல வைங்க. ஸோ நம்ம காருக்கு உள்ள இருந்து தான் ஒட்டணும், ஒட்டும் போது நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒட்டணும். இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஃபாஸ்டேக் ஓட்டணும். பாருங்க, ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பாருங்க. ஸோ வெஹிக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கண்ணாடி எல்லாம் முதல்ல ஒரு கிளீன் வச்சு கிளீன் பண்ணிடணும்னு சொல்றாங்க. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டேக் வந்து ஒரு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிருந்து இப்படி நம்ம ஈஸியா பிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பிச்சுட்டு நம்ம கார் அந்த மிரர் இருக்கு பாத்தீங்களா, பேக் மிரர் பாக்குறது ஒரு மிரர் இருக்கும் பாத்தீங்களா, அது நம்ம சென்டர்ல வந்து நம்ம ஒட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் நீங்க வந்து டோல்கேட் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கேன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்காக தான் அவங்க வந்து கார் சென்டர்ல ஒட்ட சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபாஸ்டேக் எப்படி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ காரோட ரைட் சைட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா காரோட நம்பர், இது ஜஸ்ட் கம்பெனிக்கு இருந்து ஒட்டியிருந்தாங்க இதை. ஸோ இந்த லெவல் பொசிஷன்ல தான் வந்து நம்ம சென்டர்ல இங்க ஒட்டணும். ஆக்சுவலா சில பேர் வந்து சில ஷீட்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, அதாவது ஒரு பிளாக் ஷீட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கீழே தள்ளி ஒட்டணும். ஸோ இந்த மிரருக்கு ஆப்போசிட்ல எக்ஸாக்டா ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது அவங்க ஸ்கேன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம துடைக்கணும். ஆக்சுவலா இந்த ஏரியாவை தான் நல்லா துடைச்சிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபாஸ்டேக் ஓட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காரை துடைக்கிறதுக்குன்னே ஒரு துணி வருது ஆக்சுவலா. இந்த ஏரியாவை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து இந்த குளூ வந்து அந்த ஸ்டிக்கர் குளூ வந்து பக்காவா ஒட்டும். இப்போ கிளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபாஸ்டேக்கை ஒட்டிடலாம். ஃபாஸ்டேக்கை வந்து எடுத்துட்டோம். ஸோ ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை வந்து இப்படி பிச்சாச்சு. ஸோ இங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா சிப்பு, இந்த சிப்பை தான் வந்துட்டு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த சிப்பு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சிப்பு தெரியற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை வந்து ஒட்டணும். ஸோ இப்படி ஒட்டும் போது உங்களுக்கு இந்த இடத்துல பக்காவா சென்டர்ல அதை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா சென்டர்ல தான் சிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிப்பு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ சைட்ல வந்துட்டு நீங்க நல்லா ஒட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவா இந்த ஃபாஸ்டேக் சிப்பு நம்ம ஒட்டியாச்சு. நம்ம எங்கேயாவது லாங் டிராவல் போறோம் அப்படின்னா நம்ம கார்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி திங்ஸ் 2 விஷயங்கள் வந்து நீங்க கம்பல்சரி வச்சிருக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுதாங்க, இது ஒரு ராட். ஆக்சுவலா நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வந்துட்டு உங்களை யாராவது வந்து வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ண வராங்கன்னா இந்த வெப்பன் மூலமா நீங்க வந்து கொஞ்சம் உங்களை பாதுகாத்துக்கலாம், உங்க ஃபேமிலியை பாதுகாக்கலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே ஜென்ரலா லேடிஸ்க்கு தெரிஞ்ச விஷயம் தான், பெப்பர் ஸ்ப்ரே. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே நீங்க வந்துட்டு கார்ல எப்பவுமே கேரி பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஷார்ட்டா போனாலுமே சரி, லாங்கா போனாலுமே சரி, இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நான் அன்பாக்சிங் பண்றேன் பாருங்க.
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேரி பண்றதுக்கு ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதாங்க வந்துட்டு அந்த வெப்பன். இது நல்ல வெயிட்டா இருக்குங்க. இது வந்து இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு பாத்தீங்களா கத்தி மாதிரி பெருசாயிருச்சு. ஆக்சுவலா கத்தி கிடையாது, இது ராட். ஸோ உங்களை வந்துட்டு ஆயுதம் வச்சு ஏதாவது தாக்க வராங்கன்னு சொன்னா இந்த வெப்பன் மூலமா உங்க ஃபேமிலியும் உங்களையும் நல்லா சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஐட்டம். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு லாங் டிராவல் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஐட்டம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த டைம்ல இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியலங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க வந்து கொஞ்சம் சேஃப்கார்டா உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கேஜெட் ஆக்சுவலா. ஸோ கார்ல இருக்க வேண்டியது முக்கியமா. அண்ட் பெப்பர் ஸ்ப்ரே ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த இதை வச்சு நீங்கள் வந்து உங்களை நல்லா கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாங் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னா, சரி நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க, அது ஒரு ரெய்னி சீசனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு உங்கள் வைப்பரோட லிக்விட் வந்துட்டு காரில் எப்பவுமே வந்து ஒரு டேங்க் இருக்கும், அதில் வைப்பருக்கு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வைப்பர் அடிக்கிறேன் பாருங்க, சவுண்டு தான் கேட்குது, தண்ணியே வந்து வரல. ஸோ நீங்கள் மழையில் போகிறீங்க இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு டஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னா வெறும் வைப்பர் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடுமே தவிர அந்த வாட்டர் வந்து க்ளீன் பண்ணாது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இதை முக்கியமாக செக் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் வந்து எல்லாத்துலயும் விற்பாங்க. நீங்க அந்த கார் ஸ்பேர்ஸ் விற்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா கடையிலும் விற்பாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த பேக்கெட் எப்பவுமே நீங்க ஒரு 2 பேக்கெட் வந்துட்டு கார்ல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து இந்த வைப்பர் லிக்விடோட ஆட் பண்ற ஒரு லிக்விட். இதை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாஸை வந்து பக்காவா கிளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் 1 லிட்டருக்கு இந்த 50 ml ஆட் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா பாருங்க, கேரி த சாஷெட், புட் இன்டு வைப்பர் வாஷர் பாட்டில், வைப் ஆஃப் ஃபார் த ஸ்மூத் வைண்ட் ஸ்கிரீன். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா உங்க கார் ஸ்கிரீன்ல இருக்கிற டஸ்ட், இந்த கார்னர்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஸ்ட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் வந்துட்டு பக்காவா உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ தட் உங்களுக்கு அந்த விஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க வந்து நைட் டிரைவ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா. ஸோ நீங்க வந்துட்டு மற்றபடி லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் பேசிக்ஸ் ஆக்சுவலா நீங்க லாங் டிராவல் பண்ணீங்கன்னா. பட் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பேசிக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லாங் டிராவலுக்கு. ஸோ அந்த வைப்பர் லிக்விட் எப்படி நம்ம வந்து ஊத்தணும் அப்படின்றத வந்து நான் காமிக்க போறேன். ஸோ நான் வச்சிருக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் காரு. ஸோ இந்த கார்ல வந்துட்டு நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேனட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பேனட் ஓப்பன் பண்றது இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி இருக்கும், அது இழுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல பேனட் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நான் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பேனட்டு. ஸோ இதில் பேனட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் ஒன்று இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் சுத்தமாக ட்ரை ஆகிட்டு இருக்கு வாட்ரு. ஸோ நான் வந்து 1 லிட்டர் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ 1 லிட்டர் மேலே இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அந்த லிக்விடை மிக்ஸ் பண்ணி நான் இதில் ஊற்ற போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு வைப்பருக்கு வந்து லிக்விட் வந்து ஊற்றியாச்சு. ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி டஸ்ட் ஏரியாவில் வந்து இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். நான் வாட்டரில் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா ப்ளூ கலரில் லிக்விட் வந்துருச்சு. இதை நம்ம வந்துட்டு காரோடதில் ஊற்றிடலாம். ஸோ இந்த ஒரு அவுட்டில் வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக ஊற்றணும். ஸோ தட் ஒரு காருக்கும் ஒரு கெப்பாசிட்டி மேக்ஸிமம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஷிஃப்ட் காரில் எவ்வளோ தூரம் பிடிக்கும்னு தெரியல, பட் பரவாயில்ல. நான் எடுத்து வந்தது ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஒரு 2 லிட்டர் வரைக்கும் பிடிக்குது. இதை வந்து லாக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து வைப்பர் லிக்விடை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பாருங்கள் அதை எனேபிள் பண்ணுறேன். பாருங்கள்
ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு பக்காவா வந்துட்டு கிளீன் ஆயிடும். ஸோ மிரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்காவா கிளியர் விஷன் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெஸ்டா வந்து வியூ இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.